சிம்பிளா, ஹெல்தியா பொட்டுக்கடலைய வச்சு ஒரு ஹல்வா பண்ண போறோம். இது வந்து 2லிருந்து 3 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இதுல அயர்ன் கன்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால, குழந்தைகளுக்கு கண்டிப்பா குடுக்கலாம். அப்படியே வாயில வச்சோன்னா கரைஞ்சிடும். நெய்யும் குறைவா தான் தேவைப்படும். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொட்டுக்கடலை சாப்பிடாத குழந்தைகளுக்கு கண்டிப்பா இப்படி செஞ்சு குடுக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்க செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப் பொட்டுக்கடலைய எடுத்துட்டு, நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கோதுமை ஹல்வா மாதிரி தான் இருக்கும். இப்போ 1 கப் நாட்டு சர்க்கரை, 2 கப் தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டெப் வந்து எதுக்கு ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, அதில சின்ன சின்ன தூசுகள் இருந்தா எடுக்கிறதுக்காக. இப்போ நெய்யில முந்திரிய போட்டுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். தேவைப்பட்டா திராட்சை, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறோம். அதுக்கப்புறமா அந்த பொட்டுக்கடலை மாவு போட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் லைட்டா ரோஸ்ட் பண்ணா போதும். நீங்க ஓவர் ப்ரவுன் ஆகுற மாதிரி எல்லாம் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இது வந்து பொட்டுக்கடலை அப்படிங்கிறது ரோஸ்டட் கிராம் அப்படிம்போம். அப்படின்னு என்னன்னா, ஏற்கனவே அது ரோஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ, அதனால இதில பெருசா வந்து பச்சை வாசனை எல்லாம் இருக்காது. இப்போ கோதும மாவு, மைதா இதில இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பச்சை வாசனை இதில வராது. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா நம்ம ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த நாட்டு சர்க்கரையோட சிரப் அத வந்து ஊத்துவோம். நாட்டு சர்க்கரை இல்லன்னா, ப்ரவுன் சுகர், கருப்பட்டி, வெல்லம் இது 3மே வந்து யூஸ் பண்ணலாம். சேம் மெத்தட் தான். இன்கேஸ் உங்களுக்கு இது எதுவுமே பிடிக்கல, நீங்க சுகர் போட்டு பண்றீங்க அப்படின்னாலும், இதே மெத்தட் தான். 1 கப் சுகர், 2 கப் தண்ணி ஊத்திட்டு, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா, நீங்க இதில ஊத்தலாம். ஸோ நார்த் இந்தியால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடா பிரசாத்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. அதாவது கோதுமை வச்சு பண்றது. ஸோ அதே மெத்தட்ல தான் நம்ம பண்றோம். இது வந்து நல்ல திக்காவும் பண்ணலாம். பர்ஃபி மாதிரியும். அப்படி இல்லைன்னா, ஹல்வா பதத்துக்கும் பண்ணலாம். பாயாசம் பண்ணலாம். புட்டிங் பண்ணலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட்டான எனர்ஜிய குடுக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது, இல்ல அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு, இது மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ஈஸியா பண்ணி குடுத்துடலாம். ஸோ பாருங்க நல்லா ஷைனிங்கா வந்துட்டுருக்கு. தேவையான அளவு நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ரொம்ப வந்து நெய் வேணாம் அப்படின்னா, நெய் கொஞ்சம் குறைவா யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து நெறைய பிடிக்கும், நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா, நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் பொடி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்ல. பொட்டுக்கடலை அப்படிங்கிறதுனால சீக்கிரமா அந்த திக்னஸ் வந்துரும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ்லயே நீங்க ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் விட்டீங்கனாலும், ஒரு மாதிரி இறுகி போன மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல விட்டோம் அப்படின்னா, அந்த ஹல்வா பதத்துக்கு கரெக்ட்டா இருக்கும். எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா, விழற அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். கடைசியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அடியும் பிடிக்காது. அதே சமயம் இதில வந்து தேங்காய் வேணும் அப்படின்னா, நீங்க தேங்காய் துருவிட்டு அத வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பால் ஊத்தியும் நீங்க குக் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதையுமே 15 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டுருக்கோம். 2000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட கிட்டத்தட்ட ஒரு 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட இருக்கும். அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இத நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க எப்படி பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணலாம்.